கோவை வெள்ளலூர் பகுதியில் 4 பேரை மிதித்து கொன்ற காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். அதற்கு முன்னதாக மயக்க ஊசி போட்ட யானை தற்பொழுது பிடிபட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். கோவை அருகே காட்டு யானை தாக்கியதில் சிறுமி உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். கோவை போத்தனூர் அருகே உள்ள கணேசபுரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று இரவு காட்டு யானை ஒன்று புகுந்திருக்கிறது. அப்பொழுது வீட்டுக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த காயத்ரி என்ற சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். யானை மிதித்து காயமடைந்த காயத்ரியின் தந்தை விஜயகுமார் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 4 கிலோமீட்டர் ஓடிய பிறகு அதனை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அடிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளும் நடைபெற்று வந்தன. இதற்கு இடையே கும்கி யானைகளை வரவழைத்து காட்டு யானையின் ஆக்ரோஷத்தை அடக்கிய பின்னர் அதற்கு மயக்க ஊசி செலுத்தி அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான துரித ஏற்பாடுகளை வனத்துறையினர் உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்து தற்பொழுது நடைபெற்று வந்த வண்ணம் இருந்தன. மயக்க ஊசி செலுத்திய பிறகு தற்பொழுது காட்டு யானையானது பிடிபட்டிருக்கிறது. அந்த பகுதியில் காவல்துறையினர், வனத்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர். தொடர்ந்து கள நிலவரங்கள் என்ன என்பதை விளக்குவதற்காக எமது செய்தியாளர் நேசராஜ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். நேசராஜ், மயக்க ஊசி செலுத்திவிட்ட பிறகு யானை பிடிபட்டிருக்கிறது. தற்பொழுது அதனுடைய நிலைமை எவ்வாறாக இருக்கிறது? நேசராஜ், நாம் தற்பொழுது வெள்ளலூர் பகுதியில் சாமி தோட்டத்தில் இருக்கிறோம். இந்த தோட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை 4 பேரை மிதித்து கொன்றது. இதனை அடுத்து காலை முதல் வனத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் இந்த பகுதிக்கு விரைந்து வந்தனர். இந்த யானையை பிடிக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. தற்போது 3 ஊசிகள், மயக்க ஊசிகள் இந்த யானைக்கு செலுத்தப்பட்டது. 3 மயக்க ஊசிகள் போடப்பட்டும் இந்த யானை நிலையாக நின்றது. இதனை அடுத்து 5 ஜேசிபி இயந்திரங்களுடன் இந்த யானையை பிடிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இந்த யானை சாரிவயல் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு வைத்து இந்த யானையை பராமரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது வனத்துறையை பொறுத்தவரை இந்த யானையை கும்கியாக பயன்படுத்தப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதே போல இந்த யானை மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதால் இந்த யானைக்கு மயக்க ஊசி தெளிந்து இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த நடுநிலையை அடையும். இதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த யானை மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததால் பிடிக்க இவ்வளவு மணி நேரம் ஆனது என தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் முதல் ஊசி போடும் பொழுது இந்த யானை மயக்க நிலையை அடையவில்லை. இருந்தாலும் 3 ஊசிகள் போடப்பட்ட பின்னரே அந்த யானை நின்று அதன் பின்னரே இந்த யானையை பிடிக்க முயன்றது. இந்த யானையை பிடிப்பதற்காக சாடிவயல் முகாமில் இருந்து பாரி அந்த கும்கி யானையை கொண்டு வரப்பட்டாங்க. அந்த கும்கி யானையும் கயிறு வைத்து இழுக்கப்பட்டு இந்த யானையை இந்த வன லாரியில ஏற்றி இருக்கிறாங்க. தற்பொழுது இந்த யானையை ஏற்றிட்டு கட்டை வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கால் நடுவிலே கட்டையை வைத்து இந்த யானை ஆடாமல் அசையாமல் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது அந்த ஊசியானது போடப்பட்டு அந்த யானைக்கு அந்த ஊசி மயக்க நிலையிலேயே உள்ளது. ஆகையால் யாரும் பக்கத்தில் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளனர். இங்கு பொதுமக்கள் அதிக அளவுல இதை பார்ப்பதற்காக குவிந்துள்ளனர். தற்போது காவல்துறையினர் 200க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வனத்துறையினர் சீரிய முயற்சியால் இந்த யானைக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இந்த யானையை பிடிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இங்குள்ள பொதுமக்கள் நிம்மதி மூச்சு அடைஞ்சிருக்கிறாங்க. தற்போது இந்த யானை டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்கப்படும். இந்த யானையினால் இன்று காலை முதல் இந்த பகுதியில பல்வேறு நிலையில பொதுமக்கள் கூறும் பொழுது பல்வேறு அச்சத்தில் இருந்தாங்க. இந்த யானை ஒருவேளை ஊருக்குள் வந்து விடுமோ, பல அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு விடுமோன்னு. ஆகையால் இந்த வனத்துறையினர் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. தற்போது இந்த யானையை உள்ளே அந்த லாரிக்குள்ளே ஏற்றி அந்த கட்டை வைக்கும்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த யானை டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழ்நிலை நிலவி இருந்தாலும் இப்போ இந்த யானையை பிடிக்கப்பட்டதுல பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல இந்த யானையை பிடிக்கிற முயற்சியில வனத்துறையினர் 200க்கும் மேற்பட்டோர் கடும் முயற்சி பெற்று இந்த யானையை பிடிச்சிருக்கிறாங்க. நேசராஜ், இப்ப
கடந்த முறை மதுக்கரை மகராஜ் கட்டையன் அப்படிங்கிற யானையும் இதே போன்ற ஒரு ஃபார்முலா வச்சுதான் வனத்துறையினர் பிடிச்சாங்க. அதுக்கும் மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக அந்த யானை உயிரிழந்தது. இந்த ஒரு சம்பவம் இந்த வாட்டி நிகழாமல் தடுப்பதற்காக என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செலுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா அதுக்கு 3 மயக்க ஊசி யானைக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான தகவல்கள் நேசராஜ். தற்போது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மதுக்கரை மகாராஜா ஊசி அளவுக்கு அதிகமான மயக்க ஊசி செலுத்தினதால்தான் அந்த யானை இறந்தது அப்படின்னாங்க. ஆனா வனத்துறையினர் சார்பில் அந்த யானை தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது நம்பத்தகுந்தமான தகவல் இல்ல. இருந்தாலும் தற்போது இந்த யானைக்கு 3 ஊசிகள் போடப்பட்டுள்ளன. இந்த 3 ஊசிகள் போடப்பட்டும் இந்த யானை இது காட்டு யானை என்பதால் இந்த யானை நிலையாக நின்றது, எந்தவித ஆட்டமும் இல்லாமல் நின்றது. ஆகையால் இந்த யானையை டாப்ஸ்லி பகுதி கொண்டு சென்று பராமரிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. வனத்துறையினர் இதற்கு எவ்வளவு அளவு மயக்க மருந்து செலுத்தினார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் 3 மயக்க மருந்து செலுத்தியும் இந்த யானை அங்கேயே நின்று கொண்டு ஆட்டம் போக்கு காமிக்கிறது. இதனால வனத்துறையினர் அச்சத்தில் இருந்தனர். ஏதாவது பகுதியில் ஓடி விடுமோ, ஊருக்குள் விடுமோ, குடும்பத்தை அடித்து விடுமோ அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான் இந்த யானையோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரிய வரும். அதே போல எவ்வளவு மயக்க மருந்து இந்த யானைக்கு செலுத்தினாங்க, இந்த யானை இதற்கு பிறகு எப்படி அளவுக்கு அதிகமா மயக்க மருந்து செலுத்திருந்தா ஒருவேளை துரதிருஷ்டவசமா வேற ஏதாவது சம்பவங்கள் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆனாலும் இந்த யானையை லாரியில தற்போது ஏற்றிட்டாங்க. இதை டாப்ஸ்லி பகுதிக்கு கொண்டு சென்று அங்கு பராமரிக்க போறாங்க. இப்ப அந்த மதுக்கரை மகாராஜ் அதை நம்ம அந்த டைம்ல வனத்துறையினர் கைப்பற்றும் போது கூட அதை தனிமைப்படுத்தி ஒரு தனியான ஒரு இடத்துல இருக்க வச்சுதான் அதுக்கு அந்த ஊசி செலுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றது. இப்ப காரமடை பகுதிக்கு இந்த யானை கொண்டு செல்லப்படும் பொழுதும் இதனையும் தனிமைப்படுத்துவதற்காக அதுக்கான தனி இடம், அதோடைய ஆக்ரோஷத்தை குறைக்க வேண்டும், அந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்த முறையும் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்களா? அது தொடர்பான தகவல் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓல்ஸ்ல அந்த ஊசியை போட்ட இடம் அந்த யானைக்கு காமிக்கிறோம். இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இந்த யானையை இப்போ லாரியில ஏற்றி இருக்கிறாங்க. இந்த லாரியில ஏத்தின போதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப தற்போது அந்த பகுதியில அந்த ஊசி போட்டதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பகுதி யானைக்கு எங்க ஊசி போட்டாங்க அப்படின்னு தற்போது இந்த யானை அப்படியே சாந்தமா நின்றுட்டு இருக்குது. இதனை அடுத்து மருத்துவர்கள் அந்த யானைக்கு பார்த்துட்டு இருக்காங்க, இதோட உடல்நிலை ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த யானையை பாத்தீங்கன்னா தற்போது எந்தவித அசம்பாவிதம் இல்லாம இந்த யானை நிலையா நின்றுட்டு இருக்குது. தற்போது லாரியில ஏற்றி இருக்கிறாங்க. கட்டைகளை வைத்து அந்த காலுக்கு அடியில் எந்த கட்டையும் வைத்து யானை நகராமல் இருப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றாங்க. தற்போது இங்க பாத்தீங்கன்னா கயிறு கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பக்கம் கயிறு கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே மருத்துவர்கள் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. மருத்துவர்களும் அவங்க அந்த யானையை கண்காணித்துக் கொண்டே வருகிறார்கள். இதோட நடவடிக்கை ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா என்று. அதே போல ஜேசிபி இயந்திரமும் பின்னாடி வச்சு அந்த யானைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நேசராஜ், தற்பொழுது மயக்க ஊசி செலுத்தப்பட்டு யானை பிடிபட்டிருக்கிறது. அதனுடைய தற்பொழுதைய நிலைமை எவ்வாறாக இருக்கிறது? இயல்பு நிலைக்கு அது எப்பொழுது மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது? நேசராஜ், தற்போது பாத்தீங்கன்னா இந்த யானை பிடிக்கப்பட்டு லாரியில் ஏற்றப்பட்டுள்ளது. தற்போது சாந்த நிலையில் உள்ளது. இந்த மயக்க ஊசி செலுத்தி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து இந்த யானை ஒரு நடுநிலையான நிலைமைக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க மருத்துவர்கள். இதனை அடுத்து அந்த யானையை டாப்ஸ்லி பகுதிக்கு கொண்டு போறாங்க. தற்போது அந்த யானைக்கு கட்டை கொடுக்கும் பணி, அதாவது காலுக்கு அடியில் அந்த யானையை அந்த கட்டையை வச்சு அவங்க பராமரிச்சுட்டு வர்றாங்க. இதனை அடுத்து அந்த யானையை லாரியில் கொண்டு செல்லப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது வனத்துறையினர் பல்வேறு யுக்திகளை கையாண்டனர் இந்த யானையை பிடிக்கிறதுக்காக. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த யானைக்கு மயக்க ஊசி 3 தடவை போடப்பட்டுள்ளது. 3 தடவை போடப்பட்டும் இந்த யானை நிற்கவில்லை. இருந்தாலும் இந்த யானையை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என வனத்துறையினர் கூறியதால் அந்த யானை அதே இடத்தில் நின்று சில நேரங்களுக்கு முன்பதாக தான் அந்த யானையை லாரியில் ஏற்றினார்கள். ஆனால் இந்த யானை இந்த மயக்க ஊசி செலுத்தாமல் இருந்தால் இன்னும் ஊருக்குள் புகுந்து பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த யானையை டாப்ஸ்லி கொண்டு போகும் பணி ஒரு முழு மூச்சில் வனத்துறையினர் செஞ்சுட்டு வர்றாங்க. கோவை வெள்ளலூர் பகுதியில் 4 பேரை மிதித்துக் கொன்ற காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பிடிபட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்கும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். நேசராஜ், மயக்க ஊசி போட்டு பிடிப்பட்ட அந்த காட்டு யானையை வனப்பகுதிக்குள் கொண்டு செல்லும் பணி துரிதப்படுத்தப்பட்டதா? அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? நேசராஜ், அந்த காட்டு யானையானது பிடிக்கப்பட்டு லாரியில் ஏற்றப்பட்டுள்ளது. தற்பொழுது வனத்துறையினர் அந்த காட்டு யானையை
டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர். தற்பொழுது அந்த வாகனம் புறப்பட்டு விட்டது. இந்த யானையானது டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கு பராமரிக்கப்படும் அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தற்போது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா வனத்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இருக்காங்க. இந்த யானையை வெற்றிகரமாக பிடித்து அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. தற்போது 3 ஊசிகள், மயக்க ஊசிகள் போடப்பட்டு அந்த காட்டு யானையானது தற்போது வண்டியில் ஆடி அசைந்து சென்று கொண்டிருக்கிறது. நேசராஜ், இப்ப அந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்வதற்கு இன்னும் எவ்வளவு நேரமாகும்? அதற்குள்ளாக அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய யானை இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் உள்ளதா? தற்போது இந்த யானையை பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் அந்த மயக்க நிலையில் இருந்து அந்த யானை வரும். இதனை அடுத்து அந்த யானையை அங்க கொண்டு போவாங்க. தற்போது மயக்க நிலையில இருப்பதால அந்த யானை அருகிலேயே வனத்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு உள்ளனர். தற்போது இந்த யானையை பாத்தீங்கன்னா அது ஆக்ரோஷம் இல்லாமல் சாதாரண முறையில் இருக்கிறது. இது இந்த யானை அமைதியான முறையில் காணப்படுகிறது. இதனை அடுத்து அந்த யானைக்கு தற்போது இந்த வனத்துறை அதிகாரிகள் அவங்க பக்கத்திலே நின்று அதோட அந்த யானையுடைய கண்காணிப்பு, அதாவது ஏதாவது செய்கிறதா என கண்காணித்து வருகின்றனர். இந்த யானையை டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்ல இன்னும் 2 மணி நேரம் பிடிக்கும். ஆனால் அப்போது அந்த யானை அந்த மயக்க நிலையில் இருந்து விடுபடும். அதன் பின்பு அந்த யானையை அங்கு சென்று அவர்கள் பராமரிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளனர். நேசராஜ், இப்ப அந்த 2 மணி நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யானையை கொண்டு செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் வனத்துறையினர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? மருத்துவ குழுவினர் யாரேனும் அந்த வாகனத்தில் இருக்கிறார்களா? குறிப்பா சொல்ல போனோம் என்றால் இந்த யானை பின்பே மருத்துவ குழு, வனத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருமே செல்வாங்க. இந்த யானைக்கு எந்தவித அசம்பாவித சம்பவம் இல்லாமல் ஆங்காங்கே இந்த யானைக்கு உணவும் கொடுக்கப்படும். தற்போது தென்னை மட்டை உள்ளிட்டவை அந்த லாரிக்குள் கொண்டு செல்லப்படும். அதன் பின்பு அந்த யானை உணவு உட்கொண்டு அந்த டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். ஏனென்றால் 3 மயக்க மருந்துகள் போடப்பட்டுள்ளதால் தற்போது அந்த மயக்க நிலையில் இருக்கிறது இந்த யானை. இந்த யானையானது தற்போது டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சீதோசன நிலை இதற்கு சற்று மாறுபடும். இருந்தாலும் அந்த டாப் ஸ்லிப் பகுதியில் அதிக யானைகள் இருப்பதால் இந்த யானையை பராமரிப்புக்கு அவர்கள் உத்தியோக ஒரு வரவேற்பு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல இங்கிருந்து அங்கு தகவல் சொல்லப்பட்டுள்ளது. இந்த யானை அங்கு வரவழைக்கப்படுகிறது. அங்கு கரோல் என்கின்ற அந்த யானையை அடைத்து வைக்கப்பட்ட கரோல் என்கின்ற ஒரு கட்டையானது அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கிருந்து அந்த பகுதிக்கு அந்த யானைகள் கொண்டு செல்லப்படும். தற்போது வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அந்த யானையை கண்காணித்து வருகின்றனர். நேசராஜ், இப்ப ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்ற இந்த 3 மயக்க ஊசிகளுடைய டோசேஜ் என்ன, அதுக்கான விவரம் எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, மயக்க நிலையிலேருந்து இப்ப இயல்பு நிலைக்கு வந்துருச்சுன்னா திரும்ப ஊசிகள் ஏதேனும் போடப்படுமா, இல்ல அது தொடர்பாக மருத்துவ குழுவினர் ஏதேனும் நடவடிக்கைகள் பத்தி சொல்லியிருக்காங்களா? அப்போது மதுக்கரை மகாராஜா கொண்டு செல்லும் போது அந்த யானை மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததால் டாப் ஸ்லிப் வழியிலேயே அதற்கு இன்னொரு மயக்க மருந்து செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த யானையை பொறுத்தவரை அமைதியான முறையில் காணப்படுவதால் இதற்கு மயக்க ஊசி போடப்பட மாட்டார்கள் என தெரிகிறது. இருந்தாலும் இந்த யானை ஏதாவது ஒரு ஆட்டம் அதிகமாக கொடுத்து லாரியை அசைத்தினால் மேலும் இதற்கு மயக்க மருந்து கொடுப்பார்கள். இதனை அடுத்து அந்த யானையை டாப் ஸ்லிப் கொண்டு செல்வாங்க. தற்போது இந்த யானைக்கு தண்ணீர் கொடுத்ததினால் தண்ணீர் கொடுத்து வருகிறார்கள். அதே போல உணவும் இந்த யானைக்கு கொடுத்து இங்கிருந்து பகுதிக்கு கொண்டு செல்கிறார்கள். நேசராஜ், இப்ப கொண்டு போகக்கூடிய அந்த வனப்பகுதிக்கு செல்வதற்கு இன்னும் 2 மணி நேரம் பிடிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில அங்க தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப இந்த யானை அங்க கொண்டு சென்ற பிறகு பராமரிப்பதற்காக தனிமைப்படுத்தப்படுமா, அதற்காக ஒரு தனி இருப்பிடம் இந்த மாதிரி அமைக்கப்படுமா, அது தொடர்பான தகவல்கள் இருக்கா? இந்த யானையின் நடவடிக்கையை வைத்து இந்த யானையை கும்பியாக பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இந்த யானையானது 4 பேரை மிதித்து கொண்டுள்ள காரணத்தினால் மிகவும் ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. இந்த யானை டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு இதனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் கண்காணிக்கப்படும். மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தால் அந்த யானையை பாகன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். இதனை அடுத்து இந்த யானைக்கு குஞ்சு பயிற்சிகள் கொடுக்கப்படும். இது கிட்டத்தட்ட 2 வருடங்கள் குஞ்சு பயிற்சிகள் கொடுக்கப்பட்ட பின்பே அந்த யானை குஞ்சியாகும். ஆனால் இந்த யானையை பொறுத்தவரை வன அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். இந்த யானையின் நடவடிக்கையை வைத்து இதை காட்டுக்குள் விடலாமா
அல்லது கும்கியாக பயன்படுத்தலாமா என அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். தற்பொழுது இந்த யானை இங்கிருந்து கொண்டு செல்லும் பணியில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் நாம் தற்பொழுது வனத்துறை அதிகாரிகளை கேட்கும் பொழுது அவர்கள் இது குறித்து எதுவும் பதில் சொல்ல மறுத்துவிட்டனர். இருந்தாலும் இந்த யானையை கொண்டு செல்லும் பணியில் முழு வீட்டில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நேசராஜ், இப்ப பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு வனத்துறையினரும் காவல்துறையினரும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். பட் நம்ம இப்ப பார்க்கும் பொழுது நிறைய பொதுமக்கள் அந்த யானையை படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. வீட்டில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் வெளியே வந்து விட்டார்களா அந்த யானையை பார்ப்பதற்காக? தற்பொழுது அங்கு நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் எவ்வாறாக இருக்கிறது நேசராஜ்? தற்போது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக இங்கே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். இது வனத்துறை அதிகாரிகள் பல்வேறு சங்கடங்கள் வருகிறது. இந்த பொதுமக்களை எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த பொதுமக்களுக்கும் காவல்துறை வனத்துறையினருக்கும் சிறிது சங்கடம் இருந்தாலும் பொதுமக்கள் அனைத்து பகுதிகளில் நின்று வேடிக்கை பார்த்து வருகின்றனர். இவர்கள் ஒரே அடியாக இந்த யானையை கொண்டு செல்லும் பணியில தான் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நேசராஜ், இப்ப எந்த வனப்பகுதிக்கு கொண்டு போறாங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க போனதுக்கு அப்புறமும் இந்த யானையுடைய நடவடிக்கையை அவர்கள் கண்காணித்த பிறகு அது இன்னும் ஆக்ரோஷத்துடன் தான் இருக்கிறதுன்னா அத ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கும்கி யானைகள் ஏதேனும் அந்த இடத்துல இருக்கா? தற்போது இங்க பாத்தீங்கன்னா தற்பொழுது மருத்துவர் மனோகரன் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. தற்போது எந்த மாதிரியான நம்ம இந்த யானைக்கு மயக்க ஊசி போட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது அவரிடம் நம்ம பின்பு நம்ம பேசிவிடலாம். தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த யானை ஏற்றிவிட்ட லாரியில வனத்துறை அதிகாரிகள் அதிக அளவு இருக்கிறாங்க. டாப்ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லும் வரை டாப்ஸ்லிப் கொண்டு செல்லும் பகுதியில அவங்க முதலே கண்காணிக்கப்பட்டு அந்த பகுதியில அந்த யானை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் மருத்துவ குழுவினர் உடனே செல்வார்கள் என தெரிகிறது. கள விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நேசராஜ்.